வேலை இழப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் இந்த காலம். அரசாங்க தரப்பு உத்தியோகத்தை பார்த்துட்டு இருக்கையா, ரொம்ப பிரச்சனைகள் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப தூரம் ட்ரான்ஸ்ஃபர் என்ன போட்டாங்க. இப்பொழுது மாற்றி திருப்பி நம்ம ஊருக்கே மாறத்துக்கான அமைப்பெல்லாம் கணவன் மனைவி 2 பேரும் ஒன்று சேர்ந்தே வாழல சுவாமி. கல்யாண நாள்லேருந்து வெளிதான் இருக்கும். திரும்பி அது மாதிரி அமைப்புகளாக ஏற்படுனா கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும். இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி, சூரிய பகவானுடைய நிலைப்பாடு, சுக்கிர பகவானுடைய நிலைப்பாடு, புதன் பகவான் நீச்சகதி பெற்று வக்ர நிவர்த்தி அடைவதும், ராகுவோட சம்பந்தப்படுவதும் உங்கள் வாழ்வில் புதிய மாற்றத்தை கொடுக்கின்ற காலம் மகர ராசி. இளைய சகோதரன் சகோதரி தான் நம்மளுக்கு தடையாக இருந்தாலோ அல்லது பெரிய பிரச்சனை கொடுத்திருந்தாலும் அவையெல்லாம் இப்பொழுது மாறப்போகுது. மாறி வருகின்ற காலம் அவங்களுக்கும் சின்ன துன்பமாக இருக்கும். அந்த சூழ்நிலையை அவங்களுக்கு ஏற்புடைய காலமாகவும் மாறப்போகுது. இந்த காலம் உறுதிப்படுத்துகின்ற காலம், செல்வங்கள் சேருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சாமி. வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கக்கூடிய காலமாக ஏற்படுத்தும். தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமையெல்லாம் விலகப் போகுது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கையா, கவர்மெண்ட் எதுக்கு எழுதின பாஸ் பண்ணால் விட போயிடலாம், பணத்தை கூட கட்டிகிட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் என்னென்னவோ பணத்தெல்லாம் சொல்லிட்டேன், இன்னும் ஒன்றும் புரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் உகந்த காலமாக கிரகங்கள் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு உள்ள நுழையத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சட்டம் சார்ந்த துறை, அரசியலில் ஈடுபட போகிற எல்லாமே ஓகே. எடுத்து செய்யுங்க, வெற்றி பெறுங்க. உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பார் இறைவன். அந்த நவ கிரகங்களில் சுக்கிர பகவானும் சூரிய பகவான், ராகு பகவான், புதன் பகவான், குரு பகவானும் சேர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் 5 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டமைப்பு தான். இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, சுக்கிர பெயர்ச்சி 27/2/2025 முதல் 13/4 அதாவது 13/4/2025 வரைக்கும் நடைபெறக்கூடிய சுக்கிர பயிற்சி. இந்த பயிற்சி மிகவும் சிறப்பினை தரக்கூடிய பயிற்சியாக இருக்க போகுது. காரணம், இந்த சுக்கிரனோடு சேரக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பார்க்கும்போது ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், இந்த 4 கிரகங்களின் கூட்டமைப்பு ஒரே ராசி கட்டத்தில் அமர்ந்திருந்து பலாபலன் கிடைக்க போது ஒரு 46 நாட்கள் மிகைப்படுத்த முடியாத நாட்களாக இருக்க போதையா. சிறப்பினை தரக்கூடிய காலபுருஷ தத்துவுக்கு 12ஆம் இடத்துல, காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்களின் கூட்டமைப்பு. இதை எப்படி சொல்றதுன்னா ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கிரகங்கள் உச்சமடையக்கூடிய காலத்திலையும் பகவான் சூரிய பகவான் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாகவும், புதன் பகவான் ஒருபடி, அதாவது நீச்சகதியிலிருந்து நீச்சம் வங்கரகதியில் நிவர்த்தி அடைஞ்சு திருப்பியும் நீச்சகதிக்கு செல்லக்கூடிய நாட்களாக இந்த 46 நாட்கள் இருக்கப்படுறது. நம் வாழ்வியில் இந்த 46 நாட்கள் சுக்கிரனோடு ராகு, ராகுவோட சுக்கிரன், சூரியன், புதன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் கூட்டமைப்பால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அதுவும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல காலபுருஷ தத்துவத்தில் நடக்குது. மிகவும் சிறப்பினை தரக்கூடிய நாட்களாகவும் எண்ணங்களாகவும் உண்டாகும். இந்த நேரத்தில் ரொம்ப சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போகுது என்று பார்க்கலாம் விரிவாக. எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கார் இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரனுடைய கிரகங்கள் அமர்ந்திருந்து உச்சம் பெறுகின்றாருங்க. அங்கே நான் 3 கிரகங்களின் கூட்டமைப்போடு மற்றும் பரிவர்த்தனை யோகமும் குருவுடைய பரிவர்த்தனை யோகம் பெறுவது மகர ராசிக்கு எவ்வாறு இருக்குது? அந்த 27/2/2025 முதல் 13/4/2025 வரைக்கும் நம்மளுக்கு மாற்றங்கள் தருமா, ஏற்றங்கள் தருமா, முன்னேற்றம் தருமா, எல்லாமே தரப்போகுது. விடாமுயற்சி கிடைக்க போகுதுங்க. நம்மளுக்கு மகர ராசி திருப்பி துவண்டு போனதெல்லாம் திருப்பி மீட்டெடுக்க போகிறாங்க. வேலை இழப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் இந்த காலம். அரசாங்க தரப்பு உத்தியோகத்தை பார்த்துட்டு இருக்கையா, ரொம்ப பிரச்சனைகள் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப தூரம் ட்ரான்ஸ்ஃபர் என்ன போட்டாங்க. இப்பொழுது மாற்றி திருப்பி நம்ம ஊருக்கே மாறத்துக்கான அமைப்பெல்லாம் கணவன் மனைவி 2 பேரும் ஒன்று சேர்ந்தே வாழல சுவாமி. கல்யாண நாள்லேருந்து வெளிதான் இருக்கும். திரும்பி அது மாதிரி அமைப்புகளாக ஏற்படுனா கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும். இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி, சூரிய பகவானுடைய நிலைப்பாடு, சுக்கிர பகவானுடைய நிலைப்பாடு, புதன் பகவான் நீச்சகதி பெற்று வக்ர நிவர்த்தி அடைவதும், ராகுவோட சம்பந்தப்படுவதும் உங்கள் வாழ்வில் புதிய மாற்றத்தை கொடுக்கின்ற காலம் மகர ராசி. திடீர் திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி தரும். ஐயா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க திருமண வாய்ப்புகள் தேடி வருமா? அந்த காலத்தை இப்போ உறுதிப்படுத்த போகிறார். காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம்.
பொறுமை நிதானம் பிரதானம்ன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் இனிமேல் பொறுமையோடும் நிதானமும் செயல்பட வேண்டும். வேலைகள் வேகமாக நடக்கும். நாம் மட்டும்தான் பொறுமையாக இருக்கும். நாம் மட்டும்தான் பொறுமையோடும் பொறுப்போடும் நாம் செயல்பட வேண்டிய காலமாகும் இந்த மகர ராசிக்கு இந்த காலம் உறுதிப்படுத்துது. இந்த பட்டம், இந்த பட்டா என்று சொல்கிற மாதிரி ஒரு பத்திரம் வாங்கிட்டையா, சொத்து வாங்கிட்டு அதில் நிறைய வில்லங்கள் இருக்குது, அதெல்லாம் சரி செய்யுமா? இந்த நேரத்தில் எல்லாமே சரியை செய்யும். வில்லங்கங்கள் அனைத்தும் வில்லங்கள்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் அதை சரி செய்யக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். பத்திரப்பதிவு தான் சுவாமி ஆவலை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், எல்லாத்தையும் அமௌண்ட்லாம் கட்டிட்டேன். ஏன்னா அந்த 6ஆம் அதிபதி அவரே தான், 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவரே தான். புதன் பகவான் அந்த நீச்சபதிக்கிற காலத்தில் அந்த நீச்ச பங்கம் அடையிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையான தொந்தரவான விஷயங்கள் இருக்கும். நிலமெல்லாம் சேர்க்கை வாங்கியிருந்தா அதில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போ பத்திரப்பதிவு பண்ணுதுன்னு தெரியல சுவாமி. முக்கியமான ஆள்லாம் வரல. ஒன்றும் வில்லங்கத்தில் போட்டால் ஒரு 10 பேர் வராங்க, அவங்களாம் கையெழுத்து போட்டால் தான் சரியாகும். அதுக்கான அமைப்பெல்லாம் நம்ம தேடணும் அல்லவா? அது இப்பொழுது தயாராகப்படுது. நம்மளுக்கு அந்த அமைப்பெல்லாம் இந்த 46 நாட்களுக்குள் அவையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலம். மகரம், குழந்தை பேர் இல்லாதவருக்கு இந்த குழந்தை அதாவது குழந்தை சந்தான பாக்கியம் கிட்டுகின்ற காலம். நம்மளுக்கு வாய்ப்பினை கொடுக்க போகிறான் இறைவனே. நம்மளுக்கு வாழ்க்கையும் கொடுக்க போகிறான், வாய்ப்பினையும் கொடுக்க போகிறான். கிரகங்கள் கொடுக்கின்ற கூட்டமைப்பு தான் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை. அதுவும் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும், இளைய சகோதரன் சகோதரி தான் நம்மளுக்கு தடையாக இருந்தாலோ அல்லது பெரிய பிரச்சனை கொடுத்திருந்தாலும் அவையெல்லாம் இப்பொழுது மாறப்போகுது. மாறி வருகின்ற காலம். அவங்களுக்கும் சின்ன துன்பமாக இருக்கும். அந்த சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்புடைய காலமாகவும் மாறப்போகுது. இந்த காலம் உறுதிப்படுத்துகின்ற காலம். செல்வங்கள் சேருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சாமி. வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கக்கூடிய காலமாக ஏற்படுத்தும். தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமையெல்லாம் விலகப்போகுது. மகர ராசிக்கு எது விலகுதோ இல்லையோ, போட்டி பொறாமை, கண் திருஷ்டி, கோளாறுகள் இவையெல்லாம் விலகப்போகுது. பில்லி சூனியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து விடுபட்டு வெளியே போகிறாங்க. கால் பிரச்சனை, எனக்கு கை பிரச்சனையாக இருக்குது, வெளும்பில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுது சுவாமி, நரம்பெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கு, அடிவயலில் ஏதோ ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கு, மனசில் ஏதோ பாரமாகவே இருக்குது சாமி, குழந்தைகளால் நினச்சி நான் பாரத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைச்சவங்கெல்லாம் இனிமேல் அந்த விஷயத்திலிருந்து விடுபட்டு வெளியே வருவார்கள். ஒரு புதிய ரிலீஃபல் கிடைக்கும். நம்ம மனசில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். நம்ம குழந்தைகளோட நாம் தப்பாக நினச்சிட்டோமே தெரியாதனமா, அவங்க பருவ வயதல்லவா, நம்ம தெரிஞ்சுக்கலையே, அவங்களே திருந்தி வரக்கூடிய அம்மா நான் உங்கள் பேச்சு கேட்குறேன், அப்பா நான் உங்கள் பேச்சு கேட்குறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும். காலத்தின் கட்டாயத்தை யாராலும் மாற்ற முடியாது. நம்மளுக்கு காலத்தை கொடுக்க போகிறார் நல்லதா, நல்ல அமைப்பினை தரப்போகிறார், இப்பொழுது முன்னேற்றத்தையும் தரப்போகிறார், இப்போ யோகத்தையும் தரப்போகிறார். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம். வெளியூர் பயணங்களை நிறைய இருக்கும். வெளிநாடு பயணம் போகிறேன்னா கண்டிப்பாக போகலாம். ஐயா நான் வேலைக்கு போகிறேன், வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ண போனால் ஓகே, இந்த காலம் உகந்த காலம். நம்ம ஊரில் பாஸ்போர்ட் சார்ந்த விஷயங்களோ அல்லது நமக்காக விசா கிடைக்கணும், அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் விடுபட்டு இந்த 46 நாடுக்குள்ளே ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்னஸ் கிடைச்சிடும். அந்த அமைப்புக்காக நான் காத்துட்ருக்கையா, எனக்கு திருமணம் நடக்கலை, ஓகே, எல்லாமே சக்ஸஸ் ஆகும். மகரம் இனிமேல் ஒளிரும் ஒளிரும் ஒளிரும். ஐயா இந்த காலத்தில் என்னென்ன நடக்கும் பாருங்கள், வேகமாக நடக்கும். நிறைய விஷயங்கள் வேகமாக நடக்கும் போது மகர ராசி. ஏன்னா குரு பகவானும் மகர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். பரிவர்த்தனை யோகம் பெற்றதாலேயும் சுக்கிர பகவானுடைய உச்சத்தன்மையாலேயும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை, முதல்ல தொழில் சார்ந்த விஷயங்களோ வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே விலக போகுது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கையா, கவர்மெண்ட் எதுக்கு எழுதினா பாஸ் பண்ணால் விட போயிடலாம், பணத்தை கூட கட்டிட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் என்னென்னவோ பணத்தெல்லாம் சொல்லிட்டேன், இன்னும் ஒன்றும் புரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் உகந்த காலமாக கிரகங்கள் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு உள்ள நுழையத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சட்டம் சார்ந்த துறை, அரசியலில் ஈடுபட போகிற எல்லாமே ஓகே, எடுத்து செய்யுங்க, வெற்றி பெறுங்க. உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பார் இறைவன். அந்த நவ கிரகங்களில் சுக்கிர பகவானும் சூரிய பகவான், ராகு பகவான், புதன் பகவான், குரு பகவானும் சேர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் 5 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டமைப்பு தான். நிறைய மாயம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா. மெடிக்கல் மிராக்கல் அப்படின்றது, இந்த மிராக்கல்லாம் இந்த நேரத்தில் நடைபெற போது நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மகர ராசிக்காரங்க அனுபவிப்பாங்க. உடலில் தொந்தரவு ரொம்ப வயதானவங்களுக்கு உடல் தொந்தரவு இருக்கும், அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. உடல் தொந்தரவு கண்டிப்பாக ஏற்படுத்தும். தந்தையார் உடல்நலத்திலையும் நாம் கவனத்தை எடுத்துக்கணும். கொஞ்சம் பொறுமை நிதானம். தந்தையார் மட்டும் இல்லை, மாமனார் எல்லாருமே தந்தை தான்.
மாமியாரும் தந்தை தான், தாய் தான். எல்லாருக்கும் அந்த பொசிஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் இருந்து வந்த ப்ராப்ளம், இந்த காதல் உணர்வுகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையோடு கடைபிடிங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அது கொஞ்சம் அதிகப்படுத்தும். சுக்கிரன் நாங்கள் 3ஆம் இடத்துல உச்சம் பெறுவதால் கொஞ்சம் பொறுமை அந்த நேரத்தில் எடுத்துங்க. வேகம் எடுக்குமா, டக்குன்னு திருமணத்துக்கு வரைக்கும் போயிடும். இது வரைக்கும் கண்டினியூட் பண்ணவங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியத்தை கிட்டுகின்ற பாக்கியத்தை கொடுத்துருவார். புதன் பகவான் நீச்சகதி பெற்று நீச்ச பங்கம் அடையும் போதில் வக்கர நிவர்த்தி அடையும் போது திருப்பி அவங்களுக்கான அமைப்புகள் அனைத்தும் கிடைத்து விடும். பயப்படாதீங்க, எல்லாமே நல்லதே நடக்க போது. நம் வாழ்விலும் நல்ல மாற்றங்களை கொடுக்கின்ற காலமாகும். மகர ராசிக்கு இனிமேல் வருகின்ற காலங்கள் சக்ஸஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி நம் வாழ்க்கையிலே நம்மளுக்கு இனிமேல் சக்ஸஸ் கிடைக்கின்ற பாக்கியம் தான் பெறப்போகிறோம். வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாகவும் மகர ராசிக்கு வருது. ஏற்றம் தரக்கூடிய காலமாகவும் மகர ராசிக்கு வருது. உயர்ந்து செல்லக்கூடிய காலமாகவும் மகர ராசிக்கு வருது. தடைகள் அனைத்தையும் புலந்து செல்லக்கூடிய காலமாகவும் இந்த காலம். ஐயா நம்ம வீட்டுக்கு கடைமடை போல காட்டாற்று வெள்ளம் வருகின்ற காலமாகவும் மகர ராசிக்கு இனிமேல் ஒளிரும் ஒளிரும் ஒளிரும். நல்லதே நடக்கும். நன்றி வணக்கம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க குலதெய்வ அருளாலும் அந்த முருகப்பெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா என்று சொல்லி வாருங்கள். நம் வாழ்விலும் நல்லது நடக்கும். நன்றி வணக்கம்.